Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெள்ளை காராமணி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சூடு பண்ணிட்டு இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை நீங்க அரைச்சு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவு வெள்ளை காராமணியை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த காராமணியை நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். காராமணி சேர்த்து இந்த மசாலாவோட 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை கப் தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு ஊற்றிக்கோங்க. அது கூட 1 கப் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம காராமணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்காக. தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அதே விசில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான வெள்ளை காராமணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்பளத்தோடு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.